சின்ன மருமகள் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா மலருக்கும் போஸுக்கும் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் ஆகிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா மலர் வந்து இவர் கூட வாழ எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா போஸுக்கு அவங்க அம்மா வந்து ஒரு எம்எல்ஏ பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணி ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லுவாங்க. ராஜாங்கமும் அதுக்கு ஒத்துக்குவாங்க. ஸோ போஸுக்கு கல்யாணம் நடக்கிறப்ப நம்ம இந்த வீட்டில் இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து நான் வீட்டை விட்டு கிளம்புறேன், ஊருக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க. உடனே பார்த்தீங்கன்னா ராஜாங்க, நான் தான் இந்த வீட்டில் வந்து உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன், நீ இந்த வீட்டை விட்டு போனீன்னா எனக்கு சங்கடமாக இருக்கும், நீ இந்த வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்லிடுறாங்க. சரி மாமா, உங்கள் வார்த்தைக்காக நான் இங்கே இருக்கேன், ஆனால் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், நான் வந்து தமிழ்ச்செல்வி கூட வந்து நான் வெளியே இந்த குடிசையில் இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு மலர் வந்து அங்கே கிளம்பி போயிடுவாங்க. அங்கே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்ச்செல்வி கிட்டே நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க. சரி, எதுக்குக்கா நீங்கள் அழுவுறீங்க, எதுக்கு கவலைப்படுறீங்க, நீங்கள் வந்து அவர் வேணாம், உங்கள் மனசில் அவர் இல்லை தானே, அதனால தான் அவருக்கு டிவோர்ஸ் கொடுத்தீங்க, அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு கவலைப்படணும், நம்ம விரும்பினவங்க வந்து வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் நம்ம வந்து கவலைப்படணும், நமக்கு பிடிக்காதவங்க வேறு யாரை கல்யாணம் பண்ணாலும் நமக்கு என்ன, நீங்கள் வந்து சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியும் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.